ஹெச்டிடிபிக்கும் ஹெச்டிடிபிஎஸ்க்கும் டிஃபரன்ஸ் கேட்டிங்கன்னா நிறைய பேர் சொல்கிற ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா ஹெச்டிடிபி வந்து அன்செக்யூர், ஹெச்டிடிபிஎஸ் வந்து செக்யூர். பட் எதனால வந்து இது செக்யூர், எதனால வந்து இது அன்செக்யூர்னு சொல்லிட்டு கேட்டால் நிறைய பேருக்கு வந்து டிஃபரன்ஸ் தெரியாது. பட் உங்களுக்குலாம் எத்தனை பேருக்கு தெரியும் இது வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஆஸ்க்டு இன்டர்வியூ கொஸ்டின், பிளஸ் இதனால வந்து நிறைய பேர் ரிஜெக்ட் ஆகிருக்காங்க. நீங்க வந்து இன்டர்நெட்ல எதனா ஒரு வெப்சைட்டை நீங்க ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்றீங்கன்னா அந்த வெப்சைட்டோட யூஆர்எல் வந்து நீங்க டைப் பண்ணீங்கன்னா அந்த வெப்சைட்டோட யூஆர்எல் எய்தர் ஹெச்டிடிபின்னு இருக்கும் இல்லைன்னா ஹெச்டிடிபிஎஸ்னு இருக்கும். சப்போஸ் நீங்க ஆக்சஸ் பண்ற வெப்சைட் வந்து ஹெச்டிடிபியா இருந்துச்சுன்னா நீங்க வந்து இப்போ ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் டைப் பண்ணீங்கன்னா அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து அப்படியே பிளெயின் டெக்ஸ்டா வந்து இன்டர்நெட்ல வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ இதனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் வந்து நிறைய பேர் யூஸ் பண்றாங்க, அதில் ஹேக்கர்ஸுமே இருப்பாங்க. ஹேக்கர்ஸ் வந்து ஈஸியாக உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டை வந்து ஹேக் பண்ணிடுவாங்க. சப்போஸ் நீங்க யூஸ் பண்ற வெப்சைட்ல வந்து HTTPS இருந்துச்சுன்னா அந்த வெப்சைட் வந்து SSL சர்டிஃபைடு வெப்சைட். அதுல வந்து நீங்க யூசர் நேம் பாஸ்வேர்ட் நீங்க டைப் பண்ணாலுமே அது வந்து ஒரு அன்ரீடபிள் ஃபார்மேட்டா வந்து கன்வெர்ட் ஆயிடும். ஸோ அப்படி இருக்கும்போது இன்டர்நெட்ல வந்து யாருமே வந்து உங்களோட பாஸ்வேர்டை வந்து ஹேக் பண்ண முடியாது. இதுக்கு யூஸ் பண்ற மெக்கானிசம் என்ன பார்த்தீங்கன்னா SSL TLS. இந்த SSL TLSல ஏசிமெட்ரிக் என்கிரிப்ஷன் ஒன்று இருக்கு. அதை வச்சு தான் உங்களோட டேட்டாவை என்கிரிப்ட் பண்ணி சேஃபா இன்டர்நெட்ல அனுப்புறாங்க. இந்த ஏசிமெட்ரிக் என்கிரிப்ஷனை ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா, சப்போஸ் வந்து நீங்கள் வந்து ஒரு பார்சல் உங்கள் ஃப்ரெண்டுக்கு அனுப்ப ட்ரை பண்ணுறீங்க. இது வந்து நடுவில் யார் வேணால் ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே இருக்கிற ஐட்டத்தை மாற்றி அனுப்புறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. இதுக்கு வந்து உங்கள் ஃப்ரெண்டு என்ன பண்ணுறாருன்னா ஒரு லாக்கர் ஒன்று வாங்குறாரு. அந்த லாக்கருக்கு வந்து 2 சாவி இருக்குது. ஒன்று வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுற சாவி, இன்னொன்று வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுற சாவி. அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா இந்த லாக்கர் கூட க்ளோஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற சாவி எக்ஸ்ட்ரா ஒன்று உங்ககிட்ட கொடுத்துட்றாரு. நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா அந்த க்ளோஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற சாவி வச்சுக்கிட்டு நீங்கள் அனுப்பக்கூடிய அந்த ஐட்டத்தை வந்து அந்த லாக்கருக்குள்ளே போட்டுட்டு அந்த லாக்கரை க்ளோஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து பார்சலாக நீங்கள் அந்த லாக்கரை அனுப்பிச்சிடுறீங்க. இப்படி பண்ணுறது மூலியமா நடுவில் வந்து யாருனாலையும் வந்து இந்த லாக்கரை ஓப்பன் பண்ண முடியாது. ஏன்னா ஓப்பன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற சாவி உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட மட்டும் தான் இருக்கும், கரெக்டாக? ஸோ அதனால வந்து இது சேஃபாக உங்கள் ஃப்ரெண்டுக்கு பார்சல் போய் சேர்ந்துடும். உங்கள் ஃப்ரெண்டு வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற சாவி வச்சு இந்த லாக்கரை ஓப்பன் பண்ணி அந்த ஐட்டத்தை உள்ளே எடுத்துருவார். ஸோ இப்படி தான் வந்து ஏசிமெட்ரிக் என்கிரிப்ஷனில் பப்ளிக் பிரைவேட் கீன்னு சொல்லிட்டு 2 கீ இருக்கும். இந்த சர்வர் வந்து பப்ளிக் கீ பிரைவேட் கீ ஜென்ரேட் பண்ணிட்டு பப்ளிக் கீயை வந்து கிளைண்ட் கிட்ட கொடுத்துரும், அதாவது நம்ம கிட்ட கொடுத்துரும். ஸோ இந்த பப்ளிக் கீயை வச்சு நம்ம அனுப்புகிற டேட்டாவை வந்து நம்ம என்கிரிப்ட் பண்ணி இன்டர்நெட்டில் வந்து நம்ம அனுப்பிச்சிடலாம். சர்வர் வந்து ஒன்ஸ் அந்த டேட்டாவை ரிசீவ் பண்ணிட்டோன்னே இது வந்து அதுகிட்ட இருக்கிற அந்த பிரைவேட் கீ வச்சு டீக்ரிப்ட் பண்ணி அந்த டேட்டாவை வந்து எடுத்துட்டு அதுக்குள்ளே இருக்கிற எல்லா விஷயத்தையும் வந்து ஈஸியாக ப்ராசஸ் பண்ணிடும். இப்படி தான் வந்து இந்த HTTPS ஒர்க் ஆகுது.